ஜீனியஸ் தமிழா நல்லுள்ளங்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரொம்பவுமே ஒரு முக்கியமான தகவல் தான் தெரிஞ்சுக்கிற போறோம். அதனால இந்த வீடியோவை யாருமே ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம ஜீனியஸ் தமிழா சேனலுக்கு இப்பதான் வந்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் நிறைய தெரிஞ்சுக்கிற முடியும். அதுக்கு முன்னாடி நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ நீங்க யாருமே பார்க்காம இருந்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா பார்த்துட்டு வந்துருங்க. என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தோன்னா உங்களோட யூபிஐ பின். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட யூபிஐ பின்னை எப்படி வித்தவுட் ஆதார் கார்டு வித்தவுட் டெபிட் கார்டு அது இல்லாம மாத்துறது அப்படிங்கறத தான் அந்த வீடியோல நான் சொல்லியிருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கான டெமோ வீடியோ கூட கொடுத்திருப்பேன். அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி உங்களோட யூபிஐ பின்னை நீங்க ஈஸியா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்கிற போறோம் அப்படின்னா யூபிஐ சம்பந்தமான ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் தான் தெரிஞ்சுக்கிற போறோம். இந்த வீடியோலையும் டெமோ வீடியோ காமிப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த ப்ரொசீஜரை யூஸ் பண்ணி அதை நீங்க மாத்திக்கலாம். என்னதுன்னு நான் சொல்லல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொல்றேன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உங்களோட ஒரு செட்டிங்ஸ் மட்டும் நீங்க மாத்தினீங்க அப்படின்னா போதும். நீங்க உலகம் பூரா யூபிஐ யூஸ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த செட்டிங்ஸை நீங்க ஜிபேல மாத்தி வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? நான் சொல்றது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா யூபிஐ அக்செப்ட் பண்ண கண்ட்ரீஸ்ல மட்டும். ஓகேவா? நீங்க வாட்டுக்கு உலகம் பூரா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு எல்லா இடத்துலயும் போய் யூஸ் பண்ண முடியாது. யூபிஐ அக்செப்ட் பண்ண ஒரு 10 கண்ட்ரீஸ் இருக்கு. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அந்த கண்ட்ரீஸ்ல போய் நீங்க யூபிஐ யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு பார்த்தோம்னா உங்களோட ஜிபேயோட அப்ளிகேஷனுக்குள்ள போயிருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஜிபே அப்ளிகேஷனுக்குள்ள போனதுமே உங்களுக்கு ரைட் கார்னர்ல மேல உங்களோட அக்கௌண்டோட லோகோ இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த அக்கௌண்ட் லோகோ கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா நீங்க பேங்க் அக்கௌண்ட் என்ன மாதிரியான பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க, ரூபே கிரெடிட் கார்டு அந்த மாதிரியான ஆப்ஷன் காட்டும். ஓகேவா? அதுல நீங்க பேங்க் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உங்களோட பேங்க் வேர்ல்டு பூரா யூபிஐ அக்செப்ட் பண்றதா அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நான் சொல்ல போற இந்த ஆப்ஷன் உங்களுக்கு இருக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்பனா உங்க பேங்க் இன்னும் வேர்ல்டு பூரா யூபிஐ அக்செப்ட் பண்ணல அப்படிங்கிறது அர்த்தம். உங்க பேங்க் யூபிஐ வேர்ல்டு பூரா கனெக்ட் பண்ணல அப்படிங்கறது அர்த்தம். ஓகேவா? ஓகே, இப்போ நான் என்னென்ன பேங்க் யூஸ் பண்றேன் அப்படின்னு பார்த்தோம்னா ஹெச்டிஎஃப்சி பேங்கும் ஐஓபி பேங்கும் யூஸ் பண்றேன். ஓகேவா? இப்போ நான் ஹெச்டிஎஃப்சி பேங்க் கிளிக் பண்ணிடுறேன். இது இந்த வீடியோலாம் பிளாக் ஸ்கிரீனா இருந்துச்சு அப்படின்னா இது பிரைவசினால உங்களுக்கு காட்டாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்ற ஆப்ஷன் படி நீங்க உள்ள போனீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டா காட்டும். ஓகேவா? இப்போ இதுக்குள்ள போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹெச்டிஎஃப்சி அக்கௌண்டோட இது வந்துடும், அதோட டீடைல்ஸ்லாம் வந்துடும். அதுக்கு அடுத்து மூணாவது ஒரு ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, மேனேஜ் இன்டர்நேஷனல் பேமெண்ட்ஸ். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு பே வித் யூபிஐ இன்டர்நேஷனல் அப்படிங்கிற ஆப்ஷன் டிசபிள் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ஆஃப்ல இருக்கும். நீங்க ஆன் பண்ணணும் அப்படின்னா அது கீழே ஒரு அது சைடில் ஒரு இது மாதிரி சுவிட்ச் மாதிரி இருக்கும். அதை நீங்க கிளிக் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு நீங்க ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு யூபிஐ பின் என்டர் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதை கிளிக் பண்ணணுமே யூபிஐ பின் என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 90 டேஸ்னு வரும். யூபிஐ இன்டர்நேஷனல் இஸ் ஆக்டிவ் ஃபார் 90 டேஸ் அப்படின்னு காட்டும். உங்களுக்கு 90 டேஸ்ல ஆக்டிவ் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் இதுக்கு சம் சார்ஜஸ் பிடிக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் சரியா தெரியல. இதை யூஸ் பண்ணவங்களுக்கு தெரியும். இதை பத்தி ஃபுல் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா லேர்ன் மோர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போயிட்டீங்கன்னா இதை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது, எப்படி டீஆக்டிவேட் பண்ணுறது, எத்தனை நாள் ஆக்டிவேட் ஆகும், அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. எந்த மாதிரியான கண்ட்ரீஸ்லாம் யூஸ் ஆகும், எந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணணும், அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. எப்படி அவங்களோட மணிக்கு ஏற்றாப்புற கன்வெர்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் படித்து பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் யாராவது போயிருந்தீங்க, வெளிநாட்டுக்கு போயிருந்தீங்க, அதாவது யூபிஐ அக்செப்ட் பண்ணுற கண்ட்ரிஸ் போயிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை நீங்கள் எப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி வீடியோ கூட தனியாக எனக்கு சென்ட் பண்ணுங்கள். என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் எப்படி ஆக்டிவேட் பண்ணணும், எந்த மாதிரி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது எப்படி டாலர்லேருந்து நம்ம மணிக்கு கன்வெர்ட் ஆகுது, அதே மாதிரி நம்ம இதுலேருந்து எப்படி டாலர் கன்வெர்ட் ஆகுது, அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, இதை படித்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இதில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன கண்ட்ரீஸில் யூபிஐ யூஸ் அக்செப்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பூடான், நேபாள், சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா, யூஏ அந்த மாதிரியான கண்ட்ரீஸ்லாம் அக்செப்ட் பண்ணுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோவில் நான் சொன்ன தகவல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் வேர்ல்டு பூரா யூபிஐ யூஸ் பண்ணால் கொஞ்சம் நல்லதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அப்போ தான் யூபிஐ அப்படிங்கிறது உலகம் பூரா பரவ ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ ஒரு 10 கண்ட்ரீஸில் இருக்குது அப்படின்னா இன்னும் போக போக அது அதிகமாகிக்கிட்டே தான் இருக்கும். ஓகேவா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா உங்கள் வெளிநாட்டு ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாலும் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. நான் அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஜீனியஸ் தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனில் வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். குட் பை.